ஒரு சிறிய கிராமத்தில் ஒரே ஒரு பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. ஆனால் அவன் மிகவும் தைரியமாகவும் கடின உழைப்புடன் இருப்பவனாகவும் இருந்தான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அனைவருக்கும் ஒரு செயல் திட்டம் கொடுத்தார். நீங்க 20 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகப் போகிறீர்கள் என்பதை காகிதத்தில் எழுதுங்கள். அந்த சிறுவன் தனது கனவுகளை பற்றி தைரியமாக எழுதினான். நான் ஒரு பெரிய விவசாயியாக போறேன். எனது சொந்த நிலத்தில் அத்தனை விவசாயிகளை வேலைக்கு அமர்த்துவேன். அதை கேட்ட ஆசிரியர் சிரித்தார். உன் கனவுகள் நல்லவைகள், ஆனால் அது உனக்கு சாத்தியமாகுமா? உன் குடும்பத்துக்கு நிலம் கூட இல்லையே. அந்த சிறுவன் தைரியமாக சொன்னான். ஆசிரியரே, உங்க கேள்வி சரி. ஆனால் எனது கனவை நானே நம்புகிறேன். உழைப்பால் எல்லாம் சாதிக்க முடியும். ஆண்டுகள் பல கடந்து போனது. அந்த சிறுவன் தன் கல்வி முடித்து பல இடங்களில் வேலை செய்து பணம் சேமித்து ஒரு சிறிய நிலம் வாங்கினான். அப்புறம் அதை திறம்பட தொழில்நுட்பம் பயன்படுத்தி ஒரு பெரிய தோட்டமாக மாற்றினான். ஒரு நாள் அவன் தனது பள்ளி ஆசிரியரை அங்கே அழைத்தான். ஆசிரியரே, இது என் கனவு. நான் சொல்லியதை சென்று காட்டினேன். ஆசிரியர் கண்களில் கண்ணீருடன் சொன்னார், நீங்க எனக்கு ஒரு பெரிய பாடம் கத்து கொடுத்திருக்கீங்க. நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தா அசாத்தியம் என்பது ஒரே சொல் மட்டும்தான். கதை முடிவு: நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எந்த கனவும் நிஜமாகும்.